ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே பாருங்கள், இந்த அவியல் சாம்பார் தான் இது. அவியல் சாம்பார்னாக்கா இதுலேயே நாங்கள் ஜீரகம், 1/4 கிலோ பருப்பு, தக்காளி, பெரிய வெங்காயம், பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சுட்டு இதில் வெண்டிக்காய், புடலங்காய், சிகப்பு முட்டைக்கோசு, இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த முட்டைக்கோசு கலராக இருக்குமே அந்த முட்டைக்கோசு, இது எல்லாமே சேர்த்து தான் போட்டு எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா இது மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. வதக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள், மாங்காய், புளி சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், புளி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. புளி, மாங்காய் போடுறதுனால புளிப்பு அதிகமாக வேண்டாம். தக்காளி பழம் ஒரு 4-5 பழம் போட்டிருக்கு இதுலேயே, அதோடு சரி. இது குழம்பு மசாலாத்தூள். உங்களுக்கு காரமும் உப்பும் எவ்வளோக்கு வேணுமோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க, சரிங்களா? அப்புறம் இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இங்கே பாருங்கள், எப்படி தெரியுதுங்களா? ஆமாம், வதக்கி விட்டுட்டு இதுதாங்க அவியல் சாம்பார். இதை பருப்பை எடுத்து இதில் கொட்டி மாங்காவும் போட்டு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து போட்டு சாம்பார் பொடி, வீட்டு சாம்பார் பொடி போட்டு அப்புறம் இந்த காய்கறியும் போட்டு இதில் தாளிப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 2-3 டிஷ்ஷு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பொரியல், புடலங்காய் பொரியல், இது கோவக்காய் பொரியல். அது பொரியல் செய்யும்போது எடுக்கிறேன் நான். இன்றைக்கி சாம்பார் வித்தியாசமான சாம்பார், நீங்களும் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், பொடி எத்தனை ஸ்பூனுன்னு கேட்பீங்க, அதனால் 2.5 ஸ்பூனு. 2.5 ஸ்பூனு. உங்களுக்கு 1/4 கிலோ நான் பருப்பு போட்டிருக்கேன், அதனால் 2.5 ஸ்பூனு மசாலாத்தூள் போட்டிருக்கேன், சரிங்களா? அதுலேயே மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி வதக்கி விட்டு, இங்கே பாருங்கள், காய் வதங்குச்சு இல்லைங்களா, அந்த காயை எடுத்து போட்டு ஒரு வதக்கி பருப்பு கொடுத்துட வேண்டியது தான். ஆமாம், பாருங்கள், மாங்காவும் போட்டு ஒரு வதக்கி விட்டு ஒரு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சாம்பார் அவ்வளோதான். நீங்கள் காயெல்லாம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஒரு கொதிக்க விடுங்க, கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணுங்க, சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.